இடைத்தேர்தல் நடந்த இந்த 13 சட்டமன்ற தொகுதிகளில் 11 இந்த இந்தியா கூட்டணி, அதாவது திமுக உட்பட இந்தியா கூட்டணியில் 11 சட்டமன்ற தொகுதிகளில் தற்போது முன்னிலையில் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இந்த தேசிய அளவில் இது நாம் பார்க்கும்போது நடந்து முடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த இந்திய கூட்டணி மற்றும் என்டிஏ கூட்டணிக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு தேர்தல், ஒரு போராகத்தான் நாம் இதில் பார்க்க வேண்டும். இந்த இடைத்தேர்தலிலும் இந்திய அணி கூட்டணியினர் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்கத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த தேர்தல் நடக்குது. இந்த 4லையும் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளில் 3 ஏற்கனவே பாஜக இடம் இருந்தது. தற்போது அந்த தொகுதிகளிலும் தற்போது திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறத பார்க்கிறோம். மிக முக்கியமாக வெஸ்ட் பெங்காலில் இந்த இடைத்தேர்தல் நடைபெறும் போது பெருமளவில் இந்த போல் வயலன்ஸ் என்று சொல்வார்கள், இந்த பகுதிகளில் இந்த மோதல்கள் எல்லாம் ஏற்பட்டது. அப்படி இருந்த போது மக்கள் பெருமளவில் வந்து வாக்களித்திருந்தனர். அது தற்போது திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலையில் இருப்பதை நாம் மிக முக்கியமாக பார்க்கணும். அதே போல தற்போது ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த 3 சட்டமன்ற தொகுதிகள், அதில் 2 காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. அதே போல உத்தரகாண்ட்ல 2 சட்டமன்ற தொகுதி, அதுல 2லையுமே காங்கிரஸ் முன்னிலையில் இருக்காங்க. குறிப்பாக பத்ரிநாத் அங்க அந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது, அங்கு காங்கிரஸ் முன்னிலையில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல பஞ்சாப்ல ஆம் ஆத்மி தற்போது வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற அந்த தகவல் நமக்கு கிடைக்கிறது. அதாவது இந்த தேர்தல் நடக்கக்கூடிய, இந்த இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய இந்த 13 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்தியா அணி கூட்டணியினர் சுமார் 11 இடங்களில் முன்னிலையில் இருக்கின்றன. இந்த தேர்தலில் இந்தியா அணியின் கை ஓங்கி இருப்பதை நம்மால் தற்போது பார்க்க முடிகிறது. அதே போல இமாச்சல் பிரதேசத்தை பொறுத்தவரை அங்க முதல்வரின் சுக்வீந்தர் சிங் சாகு, அவரோட மனைவி கமலேஷ் தாக்கூர் அங்க தேரால முன்னிலையில் இருக்கிறத நம்மால் பார்க்க முடியும். அதே போல பீகார், மத்திய பிரதேஷ் மற்றும் தமிழ்நாட்டிலையும் இந்தியா கூட்டணியினர் முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை அங்கு திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் அமைக்கப்பட்ட இந்தியா கூட்டணி பெற்றது. அது முடிந்து ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்புமனுகள் தாக்கல் செய்யப்பட்ட நாளிலிருந்தே தமிழ்நாட்டு அரசுக்கு, தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கிற அரசுக்கு இதுவரையிலே இந்தியாவிலே வேறு எந்த ஆட்சிக்கும் இடைத்தேர்தல் நேரத்தில் வராத சேலஞ்ச் எல்லாம் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு ஏற்பட்டது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், விக்கிரவாண்டி தொகுதிக்கு மிக அருகாமையில் ஒட்டியதை போலவே இருக்கின்ற கள்ளக்குறிச்சியில் ஒரு சோக சம்பவம் நடைபெற்றது. அது மிகப்பெரிய பூதாரமாக இந்தியா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பாஜக தலைவர்களை ஆட்டம் போட்டு உதாகாரமாக்கி ஏதோ பிரளயமே ஏற்பட்டு விட்டதை போல அவருடைய மாநிலங்களில் நடைபெற்றதையெல்லாம் மறைத்துவிட்டு இங்கே மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி இந்த இடைத்தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும், 40க்கு 40 வெற்றியை எப்படியாவது குலைத்து விட வேண்டும் என்ற திட்டத்தோடு செயல்பட்டார்கள். அதுபோல் தேர்தலுக்கு 2 நாட்கள் முன்பாக சென்னையிலே யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கொலை, அதற்கு அரசியல் சாயம் பூட்டப்பட்டு அதையும் அரசியலாக மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த தேர்தலில் ஆக்க முயற்சித்தார்கள். இந்த 2 மிகப்பெரிய சேலஞ்சுக்கு மத்தியில் எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய நேர்மையான ஆட்சி, இந்த 3 ஆண்டு காலம் அவர் ஆட்சி நடத்தியதை